வணக்கம். நான் தமிழக வெற்றி கழகத்தின் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் கே விக்னேஷ். எனது மாவட்டமான கோவை மற்றும் புறநகரில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக திட்டமிடப்பட்டதுதான் கோவை ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம். இப்பேருந்து நிலைய திட்டம் 2014 அறிவிக்கப்பட்டு 2020 கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 168 கோடி மதிப்பில் 10.6 ஏக்கர் நில பரப்பளவில் 50% அரசு மானியமும் 50% மாநகராட்சி பொது நிதியிலிருந்தும் ஒதுக்கப்பட்டது. 2021 ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இத்திட்டம் கடந்த 4 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. அப்பகுதியில் இருக்கும் தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து முதல்வரின் தனிப்பிரிவுக்கு கடிதம் எழுதினர். அக்கடிதமோ கோவை மாநகராட்சிக்கு அனுப்பப்பட்டது. மாநகராட்சியோ அரசின் இறுதி முடிவுக்கு பின் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளது. ஆக இத்திட்டத்தை பற்றி அரசிடமோ மாநகராட்சியிடமோ எந்த தெளிவான முடிவும் இல்லை என்பது தெரிய வருகிறது. கிட்டத்தட்ட 40% பணிகள் முடிவடைந்த நிலையில் தற்பொழுது மாநகராட்சி அப்பகுதியில் மொத்த காய்கறி கிடங்கை ஏற்படுத்த முடிவு செய்துள்ளது. ஏற்கனவே வெள்ளலூர் குப்பையால் அவதி வரும் அப்பகுதி மக்கள் காய்கறி கிடங்கில் சேரும் குப்பையாலும் அவதி வரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மாநகராட்சியும் மாநில அரசும் மீண்டும் இப்பகுதியில் பேருந்து நிலையம் கொண்டு வர ஆவணம் செய்ய வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தவறும் பட்சத்தில் தளபதியின் அனுமதியோடும் தலைமையின் வழிகாட்டுதலோடும் மாபெரும் போராட்டத்தை மக்களை இணைத்து முன்னெடுப்போம் என்று கோவை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்.